ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேரளா சைட்லலாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் 600 கிராம் வெல்லம் வந்து 2 கலரில் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கக்கூடிய வெல்லம் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து சும்மா அந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு பாகு பக்குவம் அதெல்லாம் கிடையாது. வெல்லத்தில் எதுவும் தூசி இருந்துச்சுன்னா அதை நம்ம வடிகட்டிடலாம். அதுக்காக தான் இதை நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வெல்லம் வந்து எவ்வளோ தூரம் டார்க்காக இருக்கோ அந்தளவுக்கு இந்த ஹல்வா வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முத்துன தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தேங்காய். முத்துன தேங்காய் ஒரு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்ல முத்துன தேங்காயாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெசிப்பியில் தேங்காய் பால் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று. நான் வந்து ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். மொத்தமாக இன்றைக்கி 5 கப்பு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2வது தடவை 3வது தடவை தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியாட்டம் இருக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து 4 கப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து 2 கப்பாக பிரித்து 2 கப்பில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக நீங்கள் 5 கப்பு எடுத்துக்கணும். திக்கான தேங்காய் பாலை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அது நம்ம கடைசியாக தான் சேர்த்துவோம். இந்த தின்னான, அதாவது தண்ணியாட்டம் இருக்கக்கூடிய தேங்காய் பாலை 2ஆக பிரித்து எடுத்திருக்கேன். மொத்தமாக 5 கப்பு நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இப்போது இதில் வந்து தனியாக பிரித்து வச்சோம்ல தின்னான தேங்காய் பால் வந்து அதை வந்து ஒரு 2 கப், ஒரு பாதியை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கப்பில் தனித்தனியாக வச்சுருந்தோம். அதில் 1 கப்பில் இருக்கக்கூடிய தேங்காய் பாலை உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு 1 கப்பு நான் அரிசி மாவு வந்து சாதாரண இடியாப்ப மாவு, நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு வச்சுருப்போம் இல்லையா மாவு, அந்த இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பாத்திரத்தில் நம்ம அல்வா பண்ண போகிறோமோ அந்த அடிகனமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிருக்கேன் நான். நீங்களும் அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வந்து தேங்காய் பால் மீதி ஒரு தின்னான தேங்காய் பால் இருக்குல்ல, திக்கான தேங்காய் பாலை தனியாக வச்சுருங்க. இன்னொரு பகுதி வச்சுருந்தோம் இல்லையா, 2 கப்பு தேங்காய் பால், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த திக்கான தேங்காய் பால் மட்டும்தான் இப்போ நான் தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம வெல்லம் தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 3/4 பகுதியை உள்ளே சேர்த்துருங்க. 1/4 பகுதியை வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறுங்க. கட்டிடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காகும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெல்லம் தண்ணி மீதி, அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக பண்ணணும். இந்த அல்வா பண்ணுறப்போ பொறுமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்க அன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி அட்டகாசமாக வரும். இப்போ நம்ம வச்சுருக்க திக் கோகோனட் மில்க் இருக்குல்ல, அந்த திக்கான தேங்காய் பால் வந்து நல்ல கெட்டி தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கட்டி வராமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பொறுமையாக கிளறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறப்ப பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா முதல் நாள் நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் வேணால் ஃப்ளேமை கூட்டிக்கலாம். ஆனால் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த அல்வா.
அடுத்ததாக வந்து இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இதில் முந்திரி பருப்பு போட்டுட்டு நான் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். தனியாக வச்சுக்கலாம். இந்த அல்வா குக் ஆகிற கேப்பில் நான் அதையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு திக்காக இருக்குது. அந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துறோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலில் அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல, அதில் லேசாக அந்த அல்வா வந்து அப்படியே லேயராக ஒரு மாதிரி அந்த ஷைனிங்காக வரும். அது வந்து ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சோம்ல, நட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம்ல, உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இந்த அல்வா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்டகாசமாக வரும். திருப்பி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. இந்த அல்வா நம்மளுக்கு பதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த அல்வாவை வச்சுருங்க. வச்சுட்டு கை வந்து நல்ல சூடாக இருக்குது. நான் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டுறேன். உருட்டுறப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும். பாருங்கள், இப்போ வந்து இந்த அல்வா பதம் சரியாக இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடுறதுனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தேவையான அளவு நிறுத்திக்கலாம் பார்த்து. ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்திங்கன்னா அல்வா நல்லா ஹார்டாக அந்த பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நம்ம அதோட கொஞ்சம் நிறுத்திக்கலாம். இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா உருண்டு வருது. நான் இதோட வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டின் வீட்டில் இருக்காது இல்லையா, பேக்கிங் டின், நான் பேக்கிங் டின்னில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வீட்டில் நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, நல்ல குழியாக அகலமாக குழியாக இருக்கிற பிளேட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் இது அந்த ஃப்ளேவர் வந்து, ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த லெவல் பண்ணிவிடுங்க. லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஆற வச்சிடணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் சூடு சுத்தமாக இல்லை, நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக பீஸ் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். மணமாக இருக்குது, சாப்பிடணும் போல் டெம்ட் ஆகுது எனக்கு. இதனுடைய சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க. இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்ல சாஃப்டாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. சூப்பராக இருக்குங்க இந்த ஹல்வா. கண்டிப்பாக எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது. இது கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த அல்வா. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.